ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE சேர்ந்த ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட் டைமில் பார்த்திங்கன்னா WWEயில் அந்த டைமில் பீக்காக இருந்த டாப் 10 ரெஸ்லர்ஸ் கூட இவங்க பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண 10 தருணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காலத்தில் இவங்களுக்கு அவங்க ஃபேனாக இருந்திருப்பாங்க சைல்டுஹுட்டில். பட் அவங்களும் WWEக்கு அதாவது அவங்க ஹீரோஸாக பார்த்து வளர்ந்த சக ரெஸ்லர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண 10 ரெஸ்லர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் டாப் 10ல் ஜான்சனா விசிஸ் ஆஸ்டின் தியரிக்கான மேட்ச் தான். குறிப்பாக ஜான்சனா மாரி தான் நம்ம ஆஸ்டின் தியரியும் இருப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் மேட்ச் ரெசல்மேனியா 39ல் இருந்துச்சு. வின்ஸோட ஏரால தான் நடந்துச்சு. குறிப்பாக வின்ஸ் மிக்மேன் என்ன பிளான் போட்டு வச்சுருந்தாருன்னா, ஜான்சனா இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு, அவர் குடிச்சிக்கிறதுல ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார். இதனால் அடுத்த ஒரு ஜான்சனாவை நம்ம இந்த கம்பெனியில் உருவாக்கணும். அதேமாரி அதே ஃபிசிக்கலே பார்க்குறதுக்கு அப்படியே ஜான்சனா மாரி உரிச்சு வச்சிருக்கிற இந்த ஆஸ்டின் திரியன் நம்ம ஃபியூச்சர் கம்பெனியில் இவனே ஒரு ஜான்சனாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த டைமில் மணி பேங்கை வின் பண்ண வைக்கிறது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வைக்கிறது இப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரத்தில் அவர் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா WWE ஓன் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ஆஸ்டின் திரி ஒரு வேல்யூ டைட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி தான் நம்ம வின்ஸ் மிக்மேன் அவரோட கம்பெனியை பார்த்தீங்கன்னா டீக்கு ஓட்ட வித்துட்டு போயிட்டாரு. அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஸ்டின் திரியோட நிலைமை எந்த லெவலுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். குறிப்பாக அதாவது வின்ஸோட கண்ணோட்டத்தில் பார்க்குறது, அதாவது புஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆஸ்டின் திரிக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அவர் ஒரு டேக் டீமில் பார்த்து ரொம்ப ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. பட் வின்ஸ் மிக்மேன் அவர் ஒரு ஜான்சனா லெவலில் பார்த்தீங்கன்னா பார்த்தாரு. பட் அது வின்ஸோட ஒரு கனவு பார்த்தீங்கன்னா கனவாகவே இப்போதைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை இப்போ ஃபேன்ஸை கண்டுக்கிறது இல்லை, இவன்லாம் அடுத்த ஜான்சனா அப்படிங்கிற மாரி. பட் அந்த டைம்லலாம் ஒரு புஷ் இருந்துச்சுப்பா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக இவனும் ஒரு ஃபியூச்சரில் ஜான்சனாக வருவான். அது மட்டும் இல்லாமல் இவனெல்லாம் வேர்ல்டு கூட டைட்டில் கூட ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. பட் பாவம் அந்த மனுஷனுக்கு WWE இப்போ இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியும். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்டின் திரிக்கும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு WWE ஹீரோ யாருன்னா ஜான்சனா தான். அவரோட ஹீரோ கூட சின்ன ஃபைட் பண்ணுற வாய்ப்பு தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. குறிப்பாக ரெசல்மேனியா 39ல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்துச்சு. ஜான்சனா வர்சஸ் இவருக்கான மேட்ச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சாக பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்ல மேட்சாக தான் போச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம ஆஸ்டின் திரி ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போகிறது மாரி காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு காலத்தில் ஹீரோவை பார்த்து வளர்ந்த ரெஸ்லரை ஒரு ரெசல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் புஷ் பண்ணி அவர் அடுத்த சீனாவும் மாற்றணும் முயற்சி பண்ணியிருக்காரு. பட் இப்போ அவர் ஒரு மிட்கார்ட் லெவல் ரெஸ்லர் அளவு கூட இப்போ WWE அவர் காணிக்க மாட்டேங்கிறாங்க. இது கொஞ்சம் மோசமான லெவலு தான். அடுத்ததாக டாப் 9ல் பார்த்தீங்கன்னா நான் மாடர்ன் டேயில் ஒரு அப்பாவும் மகனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணதை நான் இதில் தான் பார்த்தேன். ரே மெஸ்டீரியோ விசிஸ் நம்ம டாமினிக் மெஸ்டீரியோக்கான ரெசல்மேனியா 39 மேட்ச்சு. இவங்களுக்கு ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் இருந்தாலும் இது நான் கொஞ்சம் மறக்க முடியாத மேட்சை பார்த்தீங்கன்னா நான் இதில் டாப் 9ல் சொல்கிறேன். அதாவது இது ஒரு அப்பா மகன் தான். டாமினிக் மெஸ்டீரியோவும் ரே மெஸ்டீரியோ அப்பா மகன் தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2020 டேக் டீம் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் டேடும் சன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ஜெயிச்ச ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இவர் நிறைய விதமான விஷயங்கள், அதாவது டாமினிக் மெஸ்டீரியோ வளர்த்துறதுக்கு ரே மெஸ்டீரியோ நிறைய மேட்டர்ஸை பார்த்தீங்கன்னா WWE பண்ணிட்டு இருந்தாரு. அதில் தான் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மெஸ்டீரியோ ஹில்டனாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவன் கொஞ்சம் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு மகன்கிட்டே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ பயங்கரமாக அடி வாங்குறது, தோக்குறது, நிறைய விதமாக தன் சாக்ரிஃபைஸ் பண்ணார் நம்ம ரே மிஸ்டீரியோ. அப்படியே தான் என்னோட மகன் இந்த WWE கம்பெனியில் நல்லா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயம் பண்ணார். அந்த ஸ்டோரி லைன்ஸ் உண்மையிலே தரமாகவே இருந்துச்சு. குறிப்பாக நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ இந்த ஹீல் டவுன் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேயோ கூட சேர்ந்து அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா எதிர்த்தாரு, ஃபேமிலி இழுத்தாரு, அவங்க தங்கச்சி இழுத்தாங்க. இந்த மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா போகும். இப்படி தான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு
இவங்களுக்கு ரெசல்மேனியா 39ல் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சாங்க. ஸோ மேட்ச் உண்மையிலே அட்டகாசமான மேட்ச். ஃபேமிலி முழுக்க பார்க்க வந்துட்டு இருந்தப்போ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோட வில்லத்தனம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க அம்மா திட்டுறது, தங்கச்சி அடிக்கிறது, ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். நிறைய மேட்ச் போயிட்டு இருக்கோம். பட் அது வரைக்கும் நம்ம ரே மிஸ்டீரியோ அதுக்கு முன்னே கூட நிறைய மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதுலலாம் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா தோத்தாரு. பட் இந்த ரெசல்மேனியாவில் வந்து ஃபேமிலியெல்லாம் ரொம்ப திட்டவு பண்ணுறதுனால ஸோ அந்த ஸ்டோரி லைனே முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து ரே மிஸ்டீரியோ வந்து இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட சைல்டுஹுட் ஹீரோவே பார்த்தீங்கன்னா அவரோட அப்பாவான ரே மிஸ்டீரியோ தான். ஸோ அவர் கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸோ பண்ணி குறிப்பாக ரெசல்மேனியாவில் கூட ஸோ ஒரு அப்பாவும் மகனும் ஃபைட் பண்ண ஒரு பாக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அடுத்ததாக டாப் 8ல் வந்து பென்டா விசஸ் நம்ம ரே மிஸ்டீரியோக்கான ஒரு மேட்ச் தான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து சிங்கிள்ஸ் மேட்சாக ஸோ இது வரைக்கும் WWE நடக்கலாம். ஏன்னா பென்டா வந்து ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது WWE. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் எப்போ மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிளில் ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. ஸோ 30 பேர் கொண்ட ராயல் ரம்பிளில் ஸோ ரே மிஸ்டீரியோவும் பெண்டாவும் ஒரு சில மூவ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பெண்டாவோட சைல்டுஹுட் ஹீரோ ரே மிஸ்டீரியோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ ராயல் ரம்பிள் மேட்ச்சில் கலந்துக்கிட்டதுனால ஸோ இவங்க 2 பேரும் மேட்ச் பண்ணதாட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு டாப் 8 ரேங்கை கொடுத்துடலாம். டாப் 7ல் வந்து கிரேட் காலி விசஸ் அண்டர்டேக்கருக்கான மேட்சஸ் தான். ஸோ குறிப்பாக சொன்னேன்னா ஸோ இதில் என்ன ப்ரோ பெரிய விஷயம், ஸோ கிரேட் காலி வந்து அப்போ அண்டர்டேக்கரோட ஃபேனா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி இருக்கும். ஸோ குறிப்பாக அப்படியெல்லாம் பெரிய லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ குறிப்பாக நம்ம கிரேட் காலியோட ஃபஸ்ட்டு WWE டெபியூட் யார் கூட இருந்துச்சுன்னா அண்டர்டேக்கர் கூட தான். ஸோ நம்ம கிரேட் காலி அவரோட டெபியூட்டுக்கு ஸோ என்ட்ரன்ஸில் வந்தப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து அண்டர்டேக்கர் தான் அடிச்சுட்டு போட்டிருப்பாரு. ஸோ அண்டர்டேக்கரே அடித்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் அண்டர்டேக்கர் அடித்த ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா கிரேட் காலி இருக்காரு. ஸோ இது குறிப்பிடத்தகுந்த விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம கிரேட் காலிக்கு வந்து ரெஸ்லிங் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கரோ பார்த்துதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் ஸோ கிரேட் காலி வந்து ஒரு அண்டர்டேக்கர் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்களுக்கு நம்ம இதில் வந்து ஒரு டாப் 7வது இடத்த கொடுக்கலாம். டாப் 6ல் பார்த்தீங்கன்னா எந்த நேம் அடிபடுதுன்னா ஸோ பெக்கி லிஞ்ச் விசஸ் லீட்டாக்கான மேட்ச் தான். ஸோ குறிப்பாக வந்து பெக்கி லிஞ்சோட இன்ஸ்பிரேஷனே வந்து லீட்டாக தான். ஸோ அவங்களோட சைல்டுஹுட் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம லீட்டாக தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE வந்து லீட்டா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு WWE ரிட்டர்ன் வந்து பெக்கி லிஞ்ச் கூட தான் டீம் அப் பண்ணி ஸோ WWEயோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ எண்ட் ஆஃப் த டேல அவங்களுக்குலாம் பிரிட்டில் ஏற்பட்டு ஸோ நம்ம பெக்கி லிஞ்ச் இந்த ஒரு ஹில்டான ஏற்படுத்தி ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து 2022 எலிமினேஷன் சாம்பர் வந்து கிரவுன் அதாவது சவுதி அரேபியாவில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து ஸோ லீட்டாவே தோக்கடிச்சு அவங்களோட ராமன் சாம்பியன்ஷிப் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஸோ பெக்கி லிஞ்சோட சைல்டுஹுட் ஹீரோ அண்ட் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்ட லீட்டாவே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து 6th ரேங்க் கொடுத்துருக்கோம். ஸோ டாப் 5th பிளேஸில் வந்து நம்ம ராக்ஸின் பெரிஸுக்கும் பேலிக்கும் நடந்த ஃபியூட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ரீசெண்ட் டைமில் நடந்தது தான். ஸோ குறிப்பாக வந்து நம்ம ராக்ஸின் பெரிஸுக்கு இப்போ தான் 23 வயசு ஆகுது. ஸோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னா கூட அவங்க வந்து நம்ம WWE ஷோஸ்லேயே கூட நிறைய அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சைல்டுஹுட் ஹீரோவே பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி தான். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னு சொல்லி ஸோ இதுக்கு முன்னே பேக் சைடு நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது ராக்ஸின் பெரிஸ் WWEக்கு வரதுக்கு முன்னையே ஸோ அதோட ஃபுட்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சைல்டுஹுட் ஹீரோவான பெய்லி கூட தான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ரீசெண்ட் டைமில் NXTயில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இவங்க 2 பேரும் டேக் டீம் கூட ஃபைட் பண்ணதும் உண்டு. ஸோ சிங்கிள்ஸ் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டே தான் உண்டு. ஸோ இதன் மூலயமா வந்து நம்ம ராக்ஸின் பெரிஸ் அவங்களோட சைல்டுஹுட் ஹீரோவான பெய்லி கூடயே ஸோ மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து டாப் 5th ரேங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டாப் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் விசஸ் ஏஜே ஸ்டைலுக்கான TNAல நடந்த மேட்சஸ் தான். ஸோ குறிப்பாக ஏஜே ஸ்டைலோட அந்த மேட்சஸ் ஸோ ஏஜே ஸ்டைலோட ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிங் தான். ஸோ அவரோட ஒரு சைல்டுஹுட் ஹீரோன்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ குறிப்பாக இவங்களுக்கு வந்து TNAல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு. குறிப்பாக ஸோ TNAயோட ஒரு லெஜெண்டரி மேட்சஸ் அப்படின்னு கூட நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு இது அங்கே வந்து ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இப்படி அங்கெல்லாம் ஃபைட் பண்ணி
எடுத்து நல்லா திறமையாக வளர்த்துக்கிட்டு வேற லெவலில் ஹை ஃப்ளை மூவ்ஸு ஸோ அங்கே வேற லெவலில் டாப் காயாக மாறினால தான் இப்போ ஏஜே ஸ்டைல் வந்து இப்போ WWE பார்த்தீங்கன்னா 2016 ராயல் ரம்பில் ரிட்டர்ன் ஆனார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ WWE சாதிச்சு ஸோ இப்போ ஏஜே ஸ்டைல் ஒரு எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைலுக்கும் ஸ்டிங்குக்கும் நடந்த மேட்சஸ் ஸோ குறிப்பாக நம்ம ஏஜே ஸ்டைலோட ஒரு சைல்டுஹுட் ஹீரோ ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஐடியாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால ஸோ இவருக்கு வந்து டாப் 4th ரேங்க் கொடுத்துருக்காங்க. டாப் 3ல பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் நம்ம கர்ட்டாங்களுக்கான ஒரு இதுதான். ஸோ குறிப்பாக வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ஃபஸ்ட்டு கோலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அமேச்சர் ரெஸ்லர். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட கர்ட்டாங்களும். ஸோ கர்ட்டாங்கள் வந்து ஒரு அமேச்சர் ரெஸ்லர், கர்ட்டாங்களும் ஒரு அமேச்சர் ரெஸ்லர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பிராக் லெஸ்னர் WWEக்கு வரதுக்கு முன்னாலே கர்ட்டாங்கள் வந்து WWEக்கு வந்துட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராக் லெஸ்னரும் நம்ம கர்ட்டாங்களும் ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதனால தான் நம்ம பிராக் லெஸ்னர் WWE கூட்டு வந்ததும் நம்ம கர்ட்டாங்கள் தான். ஸோ நீ உனக்கு அமேச்சர் ரெஸ்லர் நல்லா தெரியுது, நல்ல ஒரு ஃபிசிக் வச்சிருக்க, நீ WWEல ட்ரை பண்ண, நீ நல்லா வளர்ந்துருவிய அது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பிராக் லெஸ்னருமே பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட்டாங்கள் WWEல அந்த டைமில் நல்ல பீக்கில் இருந்தார். ஸோ அமேச்சர் ரெஸ்லிங்கில் இருந்து ஒருத்தன் WWEல போய் ஸோ வேறு லெவலில் வளர்ந்துருக்கான் அப்படிங்கனால ஸோ அப்போ நானும் வரேன் அப்படின்னு ஸோ அதாவது நம்ம கர்ட்டாங்களை பார்த்து தான் பிராக் லெஸ்னர் WWEக்கு ட்ரை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம WWEக்கு பீஸ்டின் கார்னட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரியை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு பிராக் லெஸ்னர். ஸோ அதுக்கான காரணம் கூட நம்ம கர்ட்டாங்கள்னு சொல்லலாம். ஸோ இதனால கூட நம்ம பிராக் லெஸ்னரோட ஒரு ஐடியாலஜி யாருன்னா ஸோ நம்ம கர்ட்டாங்கள்னு கூட சொல்லலாம். ஸோ கர்ட்டாங்களை பார்த்து தான் நம்ம பிராக் லெஸ்னர் WWEக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஒரு டாப் 3 ரேங்க் கொடுக்கலாம். அதாவது நம்ம பிராக் லெஸ்னர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு கர்ட்டாங்களை கூட ஒரு பெரிய ஆளுன்னு சொன்னோம்ல. ஸோ அதை வந்துன்னா பிராக் லெஸ்னர் மறக்கவே இல்லை. ஸோ 2 பேரும் இப்போ வேறு ஜிகிரி தோஸ்தாக தான் இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக 2022 ரெசல்மேனியா டைமில் கூட நம்ம பிராக் லெஸ்னரும் நம்ம கர்ட்டாங்களும் பேக் ஸ்டேஜில் வந்து ரொம்ப மரியாதையாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக ரீசெண்ட் டைமில் போயிட்டு இருந்து. ஸோ அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜிகிரி தோஸ்தான ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு கூட இவங்க 2 பேர்த்தையும் சொல்லலாம். அடுத்ததாக டாப் 2ல பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ்பெரி விசஸ் டேனியல் பிரையனுக்கான மேட்சஸ் தான். ஸோ குறிப்பாக வந்து ஜாக்ஸ்பெரி வந்து ஒரு இந்த குறிப்பாக இப்போதைக்கு அவர் என்ன ரெக்கார்ட் தெரியுமா வச்சிருக்காரு. ஸோ இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள ஒரு ரெஸ்லர்னா அது ஜாக்ஸ்பெரி தான். ஸோ பட் அப்படிப்பட்ட ஜாக்ஸ்பெரியை பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஸோ யாரை மாதிரி பார்த்தீங்கன்னா வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவரோட சைல்டுஹுட் ஹீரோவை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பிரையன் டேனியல்சன் என்று அழைக்கப்படும் நம்ம டேனியல் பிரையன் தான். ஸோ அவரை பார்த்து தான் எப்போ இந்த மனுஷன் எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து ரெஸ்ல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல டெக்னிக்கல் ரெஸ்லராக மாறணும்னு சொல்லி தான் ஸோ அவரை பார்த்து தான் இவரே பார்த்தீங்கன்னா பயங்கர டெக்னிக்கல் ரெஸ்லராக ஆனார். பட் இப்போதைக்கு நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள ஒரு ரெஸ்லர்னா அது ஜாக்ஸ்பெரி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை கூட அந்த மனுஷன் வச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக இவங்க 2 பேர்த்துக்குள்ள கூட மேட்சஸ் நடந்திருக்கு. எப்படி பாருங்க. ஸோ யாரை பார்த்து ரெஸ்ல் இப்படி இந்த மாதிரி கற்றுக்கணும்னு வந்தாரோ ஸோ அவரு கூட பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ்பெரி ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக இவங்களோட மேட்சஸ் எந்த கம்பெனிலலாம் நடந்திருக்குன்னா AEWல நடந்திருக்கு, NJPWல நடந்திருக்கு. இப்போ டாப் 1ல யார் இருக்கான்னா ஜெஃப் ஹார்டி தான். குறிப்பாக ஜெஃப் ஹார்டியோட ஒரு ஐடியல் அவரோட சைல்டுஹுட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்த பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ஜெஃப் ஹார்டியோட சைல்டுஹுட் ஹீரோ யாரெல்லாம் ரேவ் மிஸ்டீரியோ அண்ட் ஸ்டிங் தான். ஸோ இது 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஹீரோவும் மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விதமான ஸோ இன்ஸ்பயர் ஆகி நிறைய விதமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்காரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக இவங்க 2 பேர்த்துக்கூடயுமே பல ஐகானிக்கான லெஜெண்டரி மேட்சஸையும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜெஃப் ஹார்டி கொடுத்துருக்காரு. ஸ்டிங்கு கூடயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஐகானிக்கான மேட்சஸையும் கொடுத்துருக்காரு. நம்ம ரே மிஸ்டீரியோ கூடயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இதனால நம்ம இவங்க ஜெஃப் ஹார்டி விசஸ் ஸ்டிங்குக்கும் ரே மிஸ்டீரியோக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இடத்த பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ டாப் 10ல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட சைல்டுஹுட் ஹீரோஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண டாப் 10 தருணங்களோ பார்த்துருக்கோம். ஸோ இதேமாரி டாப் 10 மட்டும் இல்லாமல் WWEல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ல போடுங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.